ஒரு நீண்ட தூர பயணம், கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டு ஆரம்பித்த பயணம். அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிறந்த உடனே ஆரம்பித்த உடனான பயணம்தான். அது மாதிரி எல்லாருக்குமே ஒரு பயணம் போய்கிட்டே தான் இருக்குது. அதுபோல ஒரு நீண்ட பயணம் சென்று கொண்டே இருக்கிறது. சற்று இளைப்பாறலாம் என்றால் நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் நாம் ஓட ஆரம்பித்து விட்டோம். இந்த ஓட்டம் என்பது எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால், கற்றல் நடைபெறுவதன் காரணமாக மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தளவில் இந்த கற்றல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். என்னால் நான் உயிருள்ளவரை ஓடிக்கொண்டே இருப்பேன். நான் ஓடுவதற்கு காரணம் என்னுடைய இந்த கல்வியான இந்த கற்றல் மட்டுமே என்பதை இப்பொழுது என்னால் தெளிவாக கூற முடியும். இலக்கமுறை உலகங்கள், அதாவது டிஜிட்டல் வேர்ல்டு, சோசியல் மீடியா வேர்ல்டு எல்லாம் வந்துவிட்டன. பல தொழில்நுட்பங்கள் அனைத்தும் வந்துவிட்டன. மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். செயற்கை உறுப்புகள் முதல் தயாரிக்கப்பட்ட உறுப்புகள் முதல் அனைத்தும் வந்து கொண்டே இருக்கும். இப்பொழுதெல்லாம் செயற்கை என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை விட தயாரிக்கப்பட்ட, மேனுஃபேக்சர்டு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. எதுவோ இந்த காணொளியின் நோக்கம், கல்வியால் மட்டுமே ஒரு மனிதன் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க முடியும் என நான் எண்ணுகிறேன். அது அரசியல் கல்வியாக இருந்தாலும் சரி, பல்வேறு வகையான தொழிற்கல்விகள், பல்வேறு வகையான பாடக்கல்விகள், நிர்வாக கல்வி, நீதித்துறை கல்வி, எந்த கல்வியாக இருந்தாலும் இந்த உலகம் ஓடிக்கொண்டுவதற்கு, ஒரு தீர்க்கமான அடிப்படையில் ஓடிக்கொண்டு இருப்பதற்கு கல்வி மாபெரும் ஒரு காரணமாகிறது. அதனை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். எனவே நான் இப்பொழுது மூச்சு விட்டு பேசிக்கொண்டு ஓடிக்கொண்டிருப்பதற்கு என்னுடைய இந்த கல்விதான் காரணம். அனைவரும் கற்போம், அனைவரும் வெல்வோம், புதிய உலகை படைப்போம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு தென் தமிழக கர்வ திராவிடன் என்ற கணேஷ்குமார். இந்த காணொளி டெல்லியிலிருந்து வெளியாகிறது இப்பொழுது. நன்றி, வணக்கம்.